பெண் வடிவில் வந்த பெருமாள். தேவார பாடல் பெற்ற தலங்களுள் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தலம் பெருவேளூர். திரு பெருவேளூர் என்னும் தொன்மை பெயர் கொண்ட இவ்வூர் இன்று ஐயம்பேட்டை என்று வழங்கப்படுகிறது. இதே மாவட்டத்தில் வேறொரு ஐயம்பேட்டை இருப்பதால் இவ்வூரை மணக்கால் அப்பம்பேட்டை என்று அழைக்கின்றனர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இருவராலும் பாடல் பெற்ற பழம்பதி. சூரனை சம்ஹாரம் செய்த பின் அந்த தோஷம் நீங்குவதற்காக முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட சில தலங்களுக்கு சென்றார். திருச்செந்தூரில் இருந்து கீழ்வேளூர், திருமுருகன்பூண்டி, வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் இத்தலமாகிய திரு பெருவேளூர் ஆகியன அத்தகைய தலங்கள். இவ்வாலயத்து இறைவன் சுயம்புவானவர். இத்தலத்து முருகனை அருணகிரிநாதரும் பாடியுள்ளார். ஆலயத்தின் பின்புறம் உள்ள தீர்த்தம் சரவண பொய்கை என்றே அழைக்கப்படுகிறது. வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி நடந்ததாம். அப்போது மேருமலையின் சிகரம் 3ஆக பிளந்து விழுந்தது. அதில் ஒன்று இந்த தலத்தில் விழுந்து அதுவே காலப்போக்கில் சுயம்புலிங்கமாக வெளிப்பட்டதாம். இந்த ஐதீகத்தின் காரணமாக இத்தல இறைவனை வழிபட்டால் கைலை மலையை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் 5 கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கன கம்பீரமாக நிற்கிறது. கோபுர வாயிலை தாண்டி உள்ளே நுழைந்தால் தரைத்தளத்தில் பலிபீடம், வானளாவி நிற்கும் கொடிமரம், அடுத்து நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கும் நந்தி மண்டபம். இது மாடக்கோவில் வகையை சேர்ந்தது. செங்கட் சோழன் கட்டியதாக வரலாறு. இறைவன் அபுமுக்தீஸ்வரர். இவருக்கு பிரியா ஈஸ்வரர் என்றும் பெயருண்டு. ஆலயத்து நந்தியம்பெருமானை வணங்கிவிட்டு நிமிர்ந்தால் எதிரே இடதுபுறம் உள்ள வாசல் வழியே 18 படிகள் கட்டுமலை மேலே செல்கின்றன. படியேறி கோவிலுக்குள் நுழைகிறோம். எதிரே சோமஸ்கந்த மூத்தம் அவரை வணங்கி வலதுபுறம் உள்ள வாசல் வழியை நுழைந்தால் மகாமண்டபத்தின் தெற்கு பார்த்து நடராஜர் சிவகாமி அம்மையுடன் அருள் தோற்றம் அளிக்கிறார். கருவறையில் கிழக்கு நோக்கிய நிலையில் சுயம்புலிங்கமாக அபிமுக்தீஸ்வரர். சுயம்புலிங்க ரூபங்களுக்கே அலாதியான ஒரு வசீகர சக்தி இருப்பதை உணர முடியும். இந்த ஈசனும் அதை நம் உள்மனதுக்கு உணர்த்துகிறார். அவரை நெஞ்சார தரிசித்து பரவசத்தோடு மீண்டும் படியிறங்கி கீழே தரைத்தளத்திற்கு வந்து பிரகாரத்தை வலம் வர தொடங்கினால் முதலில் கன்னி மூலையில் எதிர்படுபவர் பிரதான விநாயகர். இவர் தனி சன்னதியில் வீற்றுள்ளார். அதுபோல் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் தட்சணாமூர்த்தி, பிரதான விநாயகருக்கு பக்கத்து சன்னதியில் வைகுந்த நாராயண பெருமாள். தாருகாவனத்தில் இருந்த முனிவர்களின் ஆணவத்தை அடக்கும் பொருட்டு சென்றார் சிவபிரான். அப்போது விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து சென்றார். தன்னுடைய பெண் வடிவத்திலிருந்து ஆண் உருவம் பெற இத்தலத்து இறைவனை திருமால் வந்து வழிபட்டார். அதன் நினைவாக இங்கு திருமால் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி உள்ளார் என்கிறது தலபுராணம். கருவறை விமானத்தின் பின்புறம் சுப்பிரமணியர் வள்ளி தேவானை சமேதராக விளங்குகிறார். இவர்தான் அருணகிரியால் பாடப்பெற்றவர். இவ்வாலயத்தின் மற்றொரு விசேஷம், பிரகாரத்தில் 2 சண்டிகேஸ்வரர்கள். இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் கூட. பிரத்யேக சண்டிகேஸ்வரர் கல்லில் வடிவமைக்கப்பட்டு யோக நிலையில் காணப்படுகிறார். இவருக்கு யோக சண்டிகேஸ்வரர் என்ற பெயர். கோமுகின் அருகே ஆகம விதிப்படி மற்றொரு சண்டிகேஸ்வரர் கோஷ்டத்தில் துர்க்கைக்கும் பெரிய அளவில் தனி சன்னதி உள்ளது. தரைத்தளத்தில் இறைவன் கருவறைக்கு நேர் இடது திசையில் அம்பாள் சன்னதி. அம்மையின் பெயர் அபினாம்பிகை. இவருக்கு ஏலவார்குழலி என்றும் பெயருண்டு. ஆலய பிரகாரத்தில் மேற்கு நோக்கிய நிலையில் மகாலிங்கம், சரஸ்வதீஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், ஐராவதீஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர் என 5 சிவலிங்கங்கள். இவற்றுள் சரஸ்வதி பூஜித்த லிங்கம் சரஸ்வதீஸ்வரர் என்னும் பெயரில் அமைந்துள்ளது. இவர் தனி அலங்காரத்துடன் விளங்குகிறார். தனி சிறப்பு மிக்கவர். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு சிவபக்தர் தன் புதல்வனின் பேச இயலாத குறைபாட்டை நீக்கும்படி தினமும் இந்த ஈசனை அபிஷேகம் செய்து ஆராதித்து வந்தார். அவரது குழந்தைக்கு பேசும் திறனை அளித்து அருள் புரிந்தார் ஈசன். குழந்தைக்கு பேச்சு திறன் குறைபாடு இருந்தாலோ அல்லது பெரியவர்களாகியும் சிலருக்கு சரிவர பேச முடியாமல் கஷ்டப்பட்டாலோ இந்த சரஸ்வதீஸ்வரரை வழிபட்டு பிரார்த்தித்துக் கொண்டால் விரைவில் பேச்சு குறைபாடு நீங்கி விடுகிறது. கிழக்கு பிரகாரத்தில் பைரவர், கால பைரவர், வடுக பைரவர் என 3 பைரவர்கள். இத்தலம் சுக்கிரநீச நிவர்த்தி தலம். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவாக இருந்தால் ஏற்படக்கூடிய முன்னேற்ற தடையை இத்தலத்து ஈசனை வழிபட்டால் குறை நிவர்த்தி ஆகிறது. அசுர குருவான சுக்ராச்சாரியார் ஒரு முறை தனது ஆற்றல்கள் அனைத்தையும் இழந்தார். பின்னர் இந்த தலத்திற்கு வந்து சரவண தீர்த்தத்தில் நீராடி அம்பிகையை நோக்கி தவமிருந்தார். அன்னையின் அருட்கடாட்சம் கிட்டியதால் சுக்ராச்சாரியாருக்கு மீண்டும் அனைத்து ஆற்றல்களும் பரிபூரணமாக கிடைத்தது. சுக்ராச்சாரியார் போலவே மிருகண்டு மகரிஷி, பிரிங்கி முனிவர், கௌதம முனிவர் ஆகியோரும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு நற்பேறு அடைந்துள்ளனர். இதன் அடையாளமாக இங்குள்ள கோஷ்டத்தில் மிருகண்டு முனிவருக்கும் சிலாரூபம் வைக்கப்பட்டுள்ளது. 3 வயதிலேயே அதீத பேச்சு திறன், விவாத திறன், கவிபாடும் திறன் பெற்றிருந்த திருஞான சம்பந்தரே இத்தலத்து ஈசனை பிணியில்லார் தமக்கொன்றும் கேடில்லார் என்று மொழிகிறார். திங்கட்கிழமைகளில் இத்தலத்து சரஸ்வதீஸ்வரருக்கு தீபமேற்றி வழிபட பேச்சு குறைபாடுகள் நீங்குவது அனுபவ உண்மை.
ஊரின் 4 திசைகளிலும் காவல் தெய்வமான ஐயனார் கோயில்கள் உள்ளன. இதுவும் ஒரு சிறப்பு. கந்த சஷ்டி, சூரசம்ஹார விழா, வள்ளி தெய்வானை திருமணம், கார்த்திகை சோமவாரம், ஆருத்ரா தரிசனம், நவராத்திரி, சிவராத்திரி, குரு, ராகு, கேது மற்றும் சனிப்பெயர்ச்சி தினங்கள், வைகாசி விசாகம் ஆகியன இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமி திதியிலும் அம்பிகையை பிரார்த்தித்து வழிபட வேண்டும். பிதுதோஷம் உள்ளவர்கள் தேய்பிறை பஞ்சமியில் இசனி வந்து வழிபட்டு நலம் பெறலாம். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் போகும் வழியில் குடவாசலை அடுத்துள்ளது மணக்கால் ஐயம்பேட்டை. திருவாரூரிலிருந்து 15 கிலோமீட்டர், நன்னிலத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு. பஸ் வசதி உண்டு.